ஆனால் அந்த கவர்னரை தாமதமின்றி விஜய் வந்து கண்டிச்சாரா இல்லை டிவிக்கு வந்து அஃபிஷியலாக ஏதாவது ஒரு கண்டனம் தெரிவிச்சாங்களான்னு கேட்டால் கிடையாது. இதை கூட பொறுத்து கொள்ள முடியாமல் டிவிகேவுடைய ஆதரவாளர்கள் விசிகா மேலே அவ்வளவு வன்மத்தை வந்து நீங்கள் என்ன 2 சீட்டு வச்சுக்கிட்டு உங்களுக்கு முதலமைச்சர் ஆகணுமா, துணை முதலமைச்சர் கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எந்த பிரச்சனைக்கு தமிழ்நாட்டில் இது வரைக்கும் விஜய் அவர் தான் முதல்ல இந்த பிரச்சனைக்காக கண்டனம் தெரிவித்தார், இவர் தான் இனிஷியேட் பண்ணி கொண்டு போனார் அப்படின்னு ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிடுங்க. நாங்கள் பண்ணது தப்புன்னு நான் இங்கே இப்போ மேலும் வந்து அதிமுகவை பலவீனப்படுத்துகிற ஒரு முயற்சியை டிவிக்கு மேற்கொள்வதனால எங்களுக்கு இது தேவையில்லாததுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த ஒரு வாரத்திலேயே இந்த மாதிரி குதிரை பேரம் நடப்பதற்கான எல்லா முகாந்திரத்தையும் டிவிகே வெர்சஸ் பாஜக அப்படின்ற ஒரு அரசியல் சூழலை தமிழ்நாட்டில் உருவாக்கணும். அதுதான் அவங்களுடைய லாங் டேர்ம் பிளான், அதான் ஏம் அவங்களுக்கு. நான் எப்படி சொல்றேன், Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. PIARC ranked number 17 in India by IIRF. குமுதம் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திருமிகு மோசஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா. சமீபத்தில் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பலரும் வந்து எதிர்நோக்கிய ஒரு கட்சி வந்து உங்களுடைய கட்சியாக தான் இருந்தது. ஏன் அப்படின்னா உங்களுடைய அந்த ஆதரவு வந்து எப்படி இருக்க போகுது, நீங்கள் கொடுத்தாதான் அவங்க ஆட்சி அமைக்க முடியும் தாவேக்கா அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருந்தது. இப்போ அதன் பிறகும் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடைய அந்த முடிவுகள் குறித்து நிறைய விமர்சனங்கள் வந்துக்கிட்டே இருக்கு. ஏன் அவ்வளவு தாமதமாக ஆதரவு கொடுக்கணும்னு முடிவெடுத்த பிறகு ஏன் இவ்வளவு தாமதப்படுத்த வேண்டும்? ஜனநாயக முறையில் அவர் ஆட்சி அமைக்கிறதுல ஆதரவு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க இவ்வளவு தாமதப்படுத்தி கொடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு அப்படின்ற விமர்சனம் வந்து இன்ன வரைக்கும் வந்துட்டே இருக்கு. அந்த தாமதம், அதாவது தாமதமே கிடையாது, முதல்ல தாமதம் இல்லையா? தாமதமே கிடையாது. எவ்வளவு சீக்கிரமா நம்ம கொடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா நாங்க கொடுத்துருக்கிறோம். நாங்க வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சின்றது ஒரு தனி அரசியல் கட்சி. இது வந்து எந்த விதமான டிலேவும் இதுல கிடையாது. உண்மையிலே டிலே பண்ணது யாரு? கவர்னர் வந்து டிலே பண்ணாரு. அதாவது தனிப்பெருங்கட்சியா தாவேக்கா வந்துருச்சு. ஃப்ளோர் டெஸ்ட்ல தான் அவங்களுடைய பெரும்பான்மையை அவங்க நிரூபிக்கணும். கவர்னர் மாளிகையில நிரூபிக்க வேண்டிய எந்த கட்டாயமும் கிடையாது, எந்த லீகல் மேண்டேட்டும் கிடையாது. அப்போ உண்மையிலே தாமதப்படுத்தினது யாருன்னா கவர்னர் தான் தாமதப்படுத்தினார். ஆனா அந்த கவர்னரை தாமதமின்றி விஜய் வந்து கண்டிச்சாரா இல்ல டிவிக்கு வந்து அஃபிஷியலா ஏதாவது ஒரு கண்டனம் தெரிவிச்சாங்களான்னு கேட்டா கிடையாது. அப்போ ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம், நம்ம வந்து விசிகாவை இவ்வளவு அர்ஜென்ட் பண்ணதுக்கான ரீசன் என்னன்னா பிரசிடென்ட் ரூல் வந்துற போது, அதனால இன்னைக்கு சீக்கிரமா அவங்களுடைய முடிவை தெரியப்படுத்துங்கன்னு சொன்னாங்க. பிரசிடென்ட் ரூல்ன்றது வந்து பாஜகவுடைய விருப்பம் தான் பிரசிடென்ட் ரூல். அவங்க அதை பாஜக எதை விரும்புதோ அதை தான் வந்து பிரசிடென்ட் சொல்ல போறாரு. நம்மளுக்கு பொலிட்டிக்கலா நம்ம அதுதான் கரெக்டும் கூட, அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கும்பொழுது பாஜக வந்து எதை விரும்பாது அப்படின்ற பார்வையிலேருந்து பாருங்களேன். அவசரமா காங்கிரஸ் கட்சி போயிட்டு டக்குன்னு ஒரு ஆதரவு கொடுத்தாங்க டிவிகேக்கு. ஏன் காங்கிரஸ் கட்சி இவ்வளவு அவசரமா நீங்க போயிட்டு ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்னு காங்கிரஸை நோக்கி யாரும் கேட்கல. கவர்னர் வந்து உங்களை பதவியேற்பு விழாக்கு ஏன் வந்து அழைக்க மாட்டேன்றாரு, ஏன் நீங்க அவரை விமர்சிக்க மாட்டேன்றீங்கன்னு விஜயை நோக்கி யாரும் கேட்கல. எந்த லீகல் மேண்டேட்டும் கிடையாது, ஏன் கவர்னர் தாமதப்படுத்துறாருன்னு கவர்னரை நோக்கி யாரும் கேட்கல. ஆனா யாரை நோக்கி கேட்குறீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி நீங்க ஏன் டிலே பண்ணீங்கன்றாங்க. என்ன டிலே இருந்தது? எங்களுடைய கட்சி வந்து நாங்க ஒரு 3 அஜெண்டா வச்சிருந்தோம். முதல் விஷயம், கம்யூனிஸ்ட் கட்சிகள் எடுக்கக்கூடிய முடிவோட ஒரு சிமிலர் டிசிஷன் தான் எங்கள்தான் இருக்கும் அப்படின்றத எங்க தலைவர் தெரியப்படுத்திட்டார். இல்ல 3 பேரும் சேர்ந்து தானே சொல்றேன்னு சொன்னீங்க. அப்படிதான் சொல்லியிருந்தோம். அது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, எங்க கட்சிக்குன்ட்டு ஒரு கட்டமைப்பு இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு உயர்நிலை மட்ட குழு தலைவர்கள் இருக்காங்க, ஃப்ரண்ட்லைன் லீடர்ஸ் இருக்காங்க. அவங்களோட டிஸ்கஸ் பண்ண வேண்டிய தேவையும் இருக்கு. எங்க தலைவர் வந்து விசிகாவுடைய தலைவர், எங்க தலைவர் வந்து அகில இந்திய விஜய் ரசிகர் மன்றத்துடைய தலைவர் கிடையாது. அப்போ எங்க கட்சிக்குள்ள ஒரு டிஸ்கஷன் பண்ண வேண்டிய தேவையும் இருக்கு. மூன்றாவது முக்கியமான விஷயம், அப்படி ஒருவேளை நம்ம ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னுட்டா விடுதலை சிறுத்தைகள் கட்சி நீண்ட நாட்களா முன் வச்ச ஒரு கோரிக்கை பவர் ஷேரிங், அதற்கான சூழல் இப்ப ஏற்பட்டிருக்கு. ஸோ அதை வந்து நம்ம போலாமா வேணாவா அப்படின்ற டிஸ்கஷனும் செய்ய வேண்டியது இருக்கு. தலைவருக்கு வெளியிலிருந்து நம்ம ஆதரவு கொடுப்போன்றது தான் தலைவருடைய நிலைப்பாடு. ஆனால் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய ஃப்ரண்ட்லைன் லீடர்ஸ் இது ஒரு வாய்ப்பு, நம்ம பயன்படுத்திக்கலாம். ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்தியாவில் பல மாநிலத்தில் அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்கிறாங்க, நம்ம அப்படி வந்து அதிகாரத்தில் இருந்ததில்லை. அதனால நம்ம இதை பயன்படுத்திக்கலான்றது ஒரு விருப்பமா இருந்தது, கட்சியில பேசப்பட்டது. இதெல்லாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். முதல்ல கம்யூனிஸ்ட் கட்சி வந்து 8ஆம் தேதி அவங்களுடைய நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்றத தெரியப்படுத்தின பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்க வந்து டிவிக்கு ஆதரவு கொடுக்கணும்னு தெரியப்படுத்துங்க. இந்த இடைவேளை பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி ஒரு 12 மணி நேரம் தான், ரொம்ப பெரிய டைம்லாம் கிடையாது. இதுல எங்க கட்சிக்குள்ள இருக்கிற 2 எம்எல்ஏ, அண்ணன் வன்னியரசன் அவர்களும் அண்ணன் ஜோதிமணி அவர்களும் வந்து அவங்க சொந்த ஊருக்கு போயிருக்கிறாங்க. அவங்க வந்து திருப்பி சென்னைக்கு வரணும் மறுநாள், அதாவது 9ஆம் தேதி அப்பதான் வரப்போறாங்க. வந்ததுக்கு அப்புறமா அவங்க கிட்ட அந்த ஒப்புதல் வாங்க வேண்டிய தேவை இருக்கு.
அப்போது சொல்லப்போனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சி அவங்களோட நிலைப்பாடை அவங்க அறிவிச்சதுக்கு அப்புறமா தான் நாங்கள் முடிவெடுப்புன்னு சொல்லியிருந்தோம். அவங்க அறிவிச்சதுக்கு அப்புறமா அவங்க முடிவை எங்களுடைய உயர்நிலை குழு கூட்டத்தில் வச்சு நாங்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய தேவை இருந்தது. ரெண்டாவது, எங்கள் கட்சியுடைய சார்ந்த எம்எல்ஏக்கள் வெளியில் இருந்தாங்க, அவங்க வர வேண்டிய தேவையும் இருந்தது. இந்த 12 மணி நேரம் இடைவேளைன்றது பெரிய காலதாமதமா? கிடையவே கிடையாது. எங்களை நீங்கள் கம்பல் பண்ண வேண்டிய எந்த கம்பல்ஷனும் டிவிக்கும் கிடையாது, வேற யாருக்குமே கிடையாது. நான் இன்னொன்று விஷயம் சொல்கிறேன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவு கொடுக்கறதுக்கு இது டிலேன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதை கூட பொறுத்து கொள்ள முடியாமல் டிவிகேவுடைய ஆதரவாளர்கள் விசிகா மேலே அவ்வளவு வன்மத்தை வந்து நீங்கள் என்ன 2 சீட்டு வச்சுக்கிட்டு உங்களுக்கு முதலமைச்சர் ஆகணுமா, துணை முதலமைச்சர் கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டிவிகேவுடைய சப்போர்ட்டர்ஸ் பல பேர் வன்மத்தோடு சமூக வலைதளங்களில் பதிவிட்டாங்க. இதை வந்து டிவிக்கு வந்து எங்கேயாவது ஒரு இடத்துலையாச்சு இப்படிலாம் நீங்கள் பேசக்கூடாது, இதை பதிவிட்டுருக்கலும் எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது, யாரும் அப்படி வந்து கட்சிக்காரங்க அப்படி செய்யாதீங்கன்னு சொன்னாங்களா? கிடையாது. அப்போது முழுக்க இந்த பேர்டனை கொண்டு வந்து விசிகா மேலே மட்டுமே வந்து சுமத்துறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. நீங்கள் ஏன் சீக்கிரமாக முடிவெடுக்கல? நாங்கள் சீக்கிரமாக முடிவெடுக்கணும்னு கம்பல் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி யாருமே கிடையாது. அது எங்கள் கட்சின்றது வந்து ஒரு தனியான ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சி. அப்போ எங்கள் தலைவர் தான் அந்த டிசிஷன் எடுக்கணும். ஸோ எங்களுக்கு ஒரு டைம் வேணும். அந்த டைம்ன்றது கம்யூனிஸ்ட் கட்சி அவங்களுடைய முடிவை தெரிவித்ததுக்கு அப்புறமா நாங்கள் ஒரு 10 மணிலேருந்து 12 மணி நேரம் தான் டைம் எடுத்துக்கிட்டோம். அதுக்கு மேலே எதுவும் பெருசாக எடுத்துக்கல. இது தாமதமே கிடையாது, இல்லை, ரொம்ப விரைவாக கொடுத்துருக்குறோம். எங்களுடைய ஆதரவை ரொம்ப ஸ்பீடாக வெறும் 12 மணி நேரத்தில் டிஸ்கஸ் பண்ணி டிவிகேவுடைய நலனுக்காகவும் மக்களுடைய தீர்ப்பை நாங்கள் மதித்து ரொம்ப ஸ்பீடாக எடுக்கப்பட்ட ஒரு முடிவாக கண்டியது. இது தாமதமான முடிவே கிடையாது. இல்லை, நீங்கள் இப்போ இடையில சொல்லியிருந்தீங்க விசிகா தலைவரை வந்து வலைதளங்களில் வந்து ஆபாசமாக பேசியிருந்தாங்க. இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது தான். இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஆளுநர் அவர்களுடைய தாமதமே வந்து வேண்டாம், இவ்வளோ தாமதப்படுத்தக்கூடாது, உடனடியாக வந்து பதவி ஏற்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய தலைவரும் பேசியிருந்தார். ஏன் வந்து நிரூபிக்கணும், உங்ககிட்ட நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேசுபொருள் இருந்திருக்கிற சமயத்தில் அவருடைய தாமதத்தில் நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டது இன்னும் தாமதமாக தானே ஆகியிருக்கும். அதாவது கவர்னர் காலதாமதம் பண்ணுறாரு அப்படின்றது வந்து இன்டென்ஷனல் டிலே, அதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ரீசன் இருக்குது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிற டைம் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது வந்து இது எங்களுடைய தனிப்பட்ட எங்கள் கட்சிக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்குது. அப்போ இதையும் நம்ம பொறுத்து பார்க்க முடியாது. இது வந்து லீகலி ராங் கிடையாது, அது லீகலி ராங், மாரலி ராங். கவர்னர் தாமதப்படுத்தினது எல்லாரும் கண்டிச்சிட்டாங்க. கவர்னர் தாமதப்படுத்தினதை முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின்லேருந்து எல்லாரும், எங்களுடைய கட்சி தலைவர், எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர், கம்யூனிஸ்ட் கட்சி 2 கட்சியுடைய தலைவர்கள் எல்லாரும் கண்டிச்சாங்க. கண்டிக்காத ஒரே அரசியல் கட்சி எதுனா டிவிகே. அவங்க தான் வந்து அதை எதிர்த்து எதுவுமே பேசலை. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, எங்களை தாமதம்னு சொல்கிற நீங்கள், அவர் வந்து அகேன்ஸ்ட் லா ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறதுக்கு முயற்சி செய்கிறார். அப்போ அதையே நீங்கள் கண்டிக்கலை அப்படின்றது தான் எங்களுடைய கேள்வி. ரெண்டாவது, எங்கள் கட்சியை வந்து கம்பல் பண்ண வேண்டிய எந்த விதமான தார்மீக பொறுப்பும் யாருக்கு, எந்த அரசியல் கட்சிக்குமே கிடையாது. ஏன்னா நாங்கள் ஒரு தனிப்பட்ட இண்டிபெண்ட் கட்சி, அது வந்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி. ஏன்னா தானே நம்ம ஒரு முடிவு எடுக்க முடியாது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நாங்கள் திமுக கூட்டணியில் ட்ராவல் பண்ணிட்டோம். ஒரு எலெக்ஷன் இல்லை, கிட்டத்தட்ட 3 பொது தேர்தல் நாங்கள் திமுக கூட்டணியில் ட்ராவல் பண்ணுறோம். 10 வருஷத்துக்கு மேலே நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போது இந்த கட்சியிலேருந்து, இந்த கூட்டணியிலேருந்து நாங்கள் டிவிகேக்கு ஆதரவு கொடுக்கும்பொழுது நீங்கள் பவர் ஷேரிங்கில் போகணும்னு கட்சிக்குள்ளேருந்து ஒரு டிமாண்ட் வருது. ஒருவேளை பவர் ஷேரிங்குள்ளே போனால் அது கிட்டத்தட்ட திமுக கூட்டணியிலேருந்து வெளியேறுவதாக தான் அர்த்தமாகும். வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்கறது வேற, பவர் ஷேரிங்குள்ளே போனால் நம்ம இந்த கூட்டணியிலேருந்து வெளியேறிட்டுன்னு தான் அர்த்தமாயிடும். இது ஒரு மேஜர் பொலிட்டிக்கல் டிசிஷன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்டது. இல்லை, இந்த இடத்துல தான் எனக்கு இன்னொரு கேள்வி வருது. விசிகா தலைவர் அவர்களுடைய வழிகாட்டலில் தான் எல்லாரும் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அவர் என்ன மனப்பான்மையில் இருப்பார், என்ன முடிவெடுப்பார், அவர் முடிவெடுத்தா கரெக்டாக தான் இருக்கணும் பலரும் நீங்கள் வந்து சொல்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நிறைய நேர்காணல்களில் கூட பார்க்க முடியுது. அப்போ அவர் வந்து வெளியிலேருந்து ஆதரவு அப்படின்னு சொல்கிறப்ப இன்னொரு கருத்து எங்கேருந்து வருது? இல்லை, நம்ம அமைச்சரவையில் பங்கேற்போம் அப்படின்ற ஒரு எங்கள் தலைவர் வந்து அமைப்பாய் திரள்வோம்னு ஒரு புக்கு எழுதினவர். அமைப்பை கேட்காம முடிவெடுக்க கூடாதுன்றது அவருடைய ஸ்ட்ராங்கான விருப்பம் அது. அப்போது ஒரு ஆட்டோக்ராட்டிக் லீடர் கிடையாது எங்கள் தலைவர். தான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், இந்த முடிவுக்கு நீங்கள் எல்லாரும் வந்து சரின்னு சொல்லணும்னு சொல்லக்கூடிய தலைவர் கிடையாது. டெமோக்ராட்டிக் லீடர், எல்லாருக்கிட்டையும் ஒப்பீனியன் கேட்பார். அதுவும் ஃப்ரண்ட்லைன் லீடர்ஸ் கிட்ட எந்த விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணாமல் எடுக்க மாட்டார். அது தலைவருக்கு முடிவெடுக்க தெரியாதுன்னு அர்த்தம் கிடையாது. அது வந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட்லைன் லீடர்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுறதாகவும் ஒரு அமைப்பை இப்படி தான் கொண்டு போகணும். ஸோ அது வந்து எங்களுக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்குது, எங்களுக்குன்னு நாங்கள் ஒரு ஹைரார்க்கியை மெயின்டைன் பண்ணுறோம். அதை விஜய்க்காக நாங்கள் ஸ்கிப் பண்ண முடியாது. விஜய் எந்த விதமான சமூக பிரச்சனைக்கும் டிலே பண்ணாமல் உடனடியாக ரியாக்ட் பண்ணியிருக்கிறார். நான் இப்படி கேட்குறேன், இப்போ நாங்கள் வந்து நீங்கள் ஏன் ஆதரவு சீக்கிரம் கொடுக்கலன்னு கேட்குறீங்க. எந்த பிரச்சனைக்கு தமிழ்நாட்டில் இது வரைக்கும் விஜய் அவர் தான் முதல்ல இந்த பிரச்சனைக்காக கண்டனம் தெரிவித்தார், இவர் தான் இனிஷியேட் பண்ணி கொண்டு போனார் அப்படின்னு ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிடுங்க. நாங்கள் பண்ணது தப்புன்னு நான் இங்கே ஒத்துக்கிறேன். தமிழ்நாட்டில் அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா பல பிரச்சனை நடந்திருக்கு.
எந்த பிரச்சனையிலுமே முதல் ஆளா விஜய் வந்து குரல் கொடுத்தது கிடையாது. அப்போ அங்கே நோக்கி விஜய் ஏன் முதல் ஆளா இதுக்கு குரல் கொடுக்கலன்னு அப்போ யாரும் கேட்டது கிடையாது. ஆனால் விசிகா மேலே இதை நான் வந்து விஜயை குற்றம் சொல்கிறேன்னு அர்த்தம் கிடையாது, டிவிகேவை குற்றம் சொல்கிறேன்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் இங்கே விடுதலை சிறுத்தைகள் கட்சி மேலே வந்து ஒரு கம்பல்ஷனையும் அதை நம்ம அந்த முடிவை எடுக்கலன்னா உங்களால தான் இது நடந்துட்டு இருக்குமோன்னு எங்க மேல ஒரு பழி போடுற ஒரு முயற்சி நடக்குது இல்ல, இது வந்து உள்நோக்கம் உள்ளதுன்னு சொல்றேன் நான். என்ன உள்நோக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எங்க தலைவர் வந்து எந்த இடத்துலயுமே எந்த பதவிக்கோ இல்ல வந்து எந்த அதிகாரத்துக்குமோ ஆசைப்படாத ஒரு தலைவர். அவர் வந்து சும்மா வாயில வந்து எனக்கு பதவி வேணாம், நான் எந்த அதிகாரத்துக்கு ஆசைப்படல, எனக்கு பண ஆசை இல்லை, நான் எந்த முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ இல்லை மினிஸ்டருக்கோ நான் ஆசைப்படாத ஒரு ஆளுன்னு வெறுமனே வாயில சொல்லிட்டு போனவர் கிடையாது. அதை இன்னைக்கு வரையும் செயல்பாட்டில் காட்டுறாரு. இல்ல அந்த பேச்சு போயிட்டு இருந்துச்சு, அதனாலதான் டிலே பண்ணாரு விசிகா தலைவர். கிடையாது, கிடையவே கிடையாது. அப்படி இருந்திருந்தா நீங்க சொல்றது உண்மையா இருந்திருந்தால் முதலமைச்சருக்கு அண்ணன் திருமாவர்களுக்கு முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ ஆஃபர் பண்றாங்க, அதாவது இங்கிருந்து முதலமைச்சரோ டிவிக்கிலிருந்து துணை முதலமைச்சரும் ஆஃபர் பண்றாங்க, இதுக்காக அவர் டிலே பண்ணார் அப்படின்னா நாங்கள் எங்களை இந்த கான்ட்ரவர்சிலாம் வர்றதுக்கு முன்னாடியே நாங்க எங்களை போயிட்டு வந்து கம்யூனிஸ்ட் கட்சியோட கமிட் பண்ணிக்க மாட்டோம். நாங்க என்ன சொல்லிட்டோம், கம்யூனிஸ்ட் கட்சி எடுக்கக்கூடிய அந்த முடிவோட சிமிலர் டிசிஷனாக தான் எங்களுக்கு இருக்குன்னு நாங்கள் சொல்லிட்டோம். இந்த மாதிரி எங்களை கமிட் பண்ணிக்க வேண்டிய தேவையே இல்லையே, நாங்கள் காங்கிரஸ் மாதிரி முடிவு எடுத்துருக்கலாமே. அப்போ பொலிட்டிக்கலா இதுதான் காரணம், தலைவர் திருமாவர்கள் வந்து இந்த அதிகாரத்துக்கு தான் ஆசைப்படுறாரு அப்படின்னா நாங்கள் ஏன் இப்படி போயிட்டு முன்னாடி போய் கமிட் பண்ணணும்? நாங்கள் தனி அரசியல் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவங்க தனியாக ஒரு அரசியல் கட்சி நடத்துறாங்க, நாங்கள் போய் கமிட் பண்ணிக்க வேண்டிய தேவையே கிடையாது. அப்போ ஏன் நாங்கள் போய் கமிட் பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு கூட்டாக டிராவல் பண்ணியிருக்கிறோம், நாளைக்கு ஒரு லார்ஜர் பர்பஸ்ல இருந்து டிவிகேவை இப்போ ஆதரிக்கிறோம், நாங்களும் கடுமையாக விமர்சிச்சிருக்கிறோம், கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விமர்சிச்சிருக்கிறாங்க. அப்போ இது வந்து அடுத்து எடுக்கக்கூடிய இந்த டிசிஷன்னாலையும் எதுவும் தவறா போயிடக்கூடாது அப்படின்றதுனால ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டியோட தலைவர் அந்த முடிவு எடுத்தார். நீங்க சொல்றது போல வந்து இந்த அதிகாரத்துக்கு ஆசைப்பட்டுலாம் தலைவர் முடிவு எடுக்கல. அவர் எங்கேயுமே, நான் அதை திரும்பியும் சொல்றேன், தலைவர் திருமாவர்களுக்கு பல தரப்புல இருந்து அதிகார ஆசையோ பண ஆசையோ எல்லாமே காட்டப்பட்டது. அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து அவருக்கு ஆஃபர் பண்ணாங்க, யூனியன் மினிஸ்டர் ஆஃபர் பண்ணாங்க. ஆனால் அது எல்லாத்தையுமே எனக்கு வேணான்னு வாயில சொல்லிட்டு போல செயல்பாட்டில் காட்டியிருக்கிறார் எங்களோட தலைவர். அப்போ அவரை பார்த்து நீங்க வந்து அவர் துணை முதலமைச்சருக்கோ தான் ஆசைப்படுறாருன்னு சொல்றதுன்றது அவருடைய அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க சிறுமைப்படுத்துறதுக்கு தான் சமம். இல்ல இப்போ நீங்களே ஆட்சி அதிகாரத்துல பங்குன்னு ஒரு விஷயம் வேணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப காலமா முன்னெடுக்கிறீங்க. அப்போ ஆட்சியில பங்கு கொடுக்குறேன்னு ஒரு கட்சி சொல்றாங்கன்னும் போது ஆட்சியில பங்கெடுத்துக்கிட்டு இவ்வளோ நாள் நீங்க பயணிக்கிறீங்க, அந்த பயணத்தை மக்களுக்காக ஆட்சியில பங்கெடுத்துட்டு கொடுக்கறது நல்ல விஷயம் தானே. அது சிறுமைப்படுத்தணுன்ற ஒரு விஷயத்தை நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? அதாவது ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்றது வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நீண்ட நாள் கோரிக்கை, ரைட். அதை வந்து அதுக்கான சூழல் இப்போ ஏற்பட்டிருக்கா? ஆமா, ஏற்பட்டிருக்கு. இந்த சூழலை வந்து முன்னிறுத்தி தான் நம்ம தேர்தலை சந்திச்சுமா அப்படின்னு ஒன்று இருக்கு. நாங்க எங்களுடைய தலைவர் விஜய் அவர்களை வந்து RSS பெற்றெடுத்த பிள்ளைன்னு சொல்லி விமர்சிச்சிட்டாரு. எதனால அப்படி விமர்சிச்சாருன்னா அதுக்கு எந்த விதமான கான்கிரீட் எவிடன்ஸும் கிடையாது. ஆனா அவருடைய ஆக்டிவிட்டீஸ்ல இருந்து, அவருடைய பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ்ல இருந்து தலைவர் ஃபீல் பண்றதை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டாரு. இப்போ விஜய் வந்து அதிகாரத்துக்கு வந்து இன்னும் 1 மாசம் கூட முழுமையாகல. இந்த சூழ்நிலையிலேயே நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லி போயிட்டோம்னா நாளைக்கு ப்ரோ பிஜேபி ஸ்டாண்டை ஒருவேளை டிவிக்கு எடுத்தாங்கன்னா அப்போ நம்ம அவங்க எடுக்கக்கூடிய அந்த நிலைப்பாட்டுக்கு அதிகாரத்தில் பங்குன்னும் போதும் அதனுடைய பழி எங்க மேலேயே தான் வரக்கூடும். அதனால விஜய் வந்து எப்படி ஆட்சி செய்யறாரு, அவருடைய நிர்வாகத்திறன் எப்படி இருக்குன்றத நம்ம வாட்ச் பண்ணுவோம். ஒன்றும் இல்லை, நாங்க போதுமான திமுக கூட்டணியில் வந்து ஆதரவு கொடுக்கும்போது 120 வந்து விஜய்க்கு கிடைச்சிடுச்சு. அவருக்கு வந்து ஆட்சி நடத்துவதற்கான ஒரு நம்பர் கிடைச்சிருச்சு. ஆனா இப்போ ஏடிஎம்கேல இருந்து ஒரு ஃப்ராக்ஷனை வந்து உடைச்சு அவங்க கட்சிக்குள்ள சேர்க்க வேண்டிய எந்த தேவையுமே கிடையாது. ஆனா அவர் அதை செய்யறாரு. அப்ப செய்யறாருன்னா அதிமுகவை பலவீனப்படுத்துவதற்கான ஒரு முயற்சி. இப்போ இதுக்கு முன்னாடி டிவிகேக்கு முன்னாடி அதிமுகவை பலவீனப்படுத்துனது யாருன்னு நீங்க பாருங்க, பாஜக தான் அதிமுகவை பலவீனப்படுத்துச்சு. இப்போ மேலும் வந்து அதிமுகவை பலவீனப்படுத்துற ஒரு முயற்சியை டிவிகே மேற்கொள்வதனால எங்களுக்கு இது தேவையில்லாததுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அவர் என்ன நினைக்கிறாருன்னா நாளைக்கு இவங்க சப்போர்ட் நம்ம கூட இருந்தாதான் ஒரு ஸ்மூத் கவர்மெண்ட் நம்மளால கொண்டு போக முடியும், இவங்க சப்போர்ட் பண்ணலனாலும் நம்மளுக்கு அது வந்து பெரிய இஷ்யூவா இருக்காதுன்னு நினைக்கிறாங்க. அப்போ ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த 1 வாரத்திலேயே இந்த மாதிரி குதிரை பேரம் நடப்பதற்கான எல்லா முகாந்திரத்தையும் டிவிக்கே ஏற்படுத்துறது, வேற யாரும் ஏற்படுத்தல, இவங்க ஏற்படுத்திடுறாங்க. அப்போ இவங்க மேல எப்படி ஒரு கான்ஃபிடென்ட் வரும்? அப்போ விஜய் நம்ம இவ்வளவு கடுமையா விமர்சிச்சிருக்கிறோம், விஜய் வந்து அதிகாரத்துக்கு வந்திருக்கிறார், செக்ஸ் அண்ட் பேலன்ஸோட ஒரு கவர்மெண்ட் அமைட்டேன்னு சொல்லிட்டு மக்கள் ஒரு மேண்டேட்டை கொடுத்துருக்காங்க. பார்ப்போம் அவர் எப்படி நிர்வாகம் செய்யறாருன்னு பார்ப்போம். ஒருவேளை சிறப்பான ஒரு நிர்வாகத்தை கொடுத்தாருன்னா ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட்ல திமுகவுடைய நாங்க தான் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு எதிர்த்தாருன்னா நாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்க ஆதரிக்காம போயிட போறோம். அப்போ எங்களுக்கு விஜய் மேல எந்த தனி மனித வெறுப்பும் கிடையாது, டிவிகே மேல எங்களுக்கு எந்த தனி மனித வெறுப்பும் கிடையாது. நீங்க ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட்ல டிஎம்கே விட நாங்க தான் ஸ்ட்ராங்ன்றத த்ரூ வந்து உங்களுடைய பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் மூலமா நீங்க ப்ரூவ் பண்ணுங்க.
அதுக்கப்புறமா வந்து அதிகாரத்தில் நாங்கள் பங்கேற்கிறோமா இல்லைன்றதை நாங்கள் அப்புறம் முடிவு பண்ணுறோம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஆட்சி அதிகாரம் தான் எங்களுக்கு முக்கியம்னா நாங்கள் கூப்பிட்டு எடுப்பில் போயிட்டு அங்கே போய் சேர்ந்துட்டு இருப்போம். ஆனால் எங்கள் தலைவர் கொஞ்சம் நிதானமாக யோசிக்கிறார். பாருங்கள், தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஆட்சி அதிகாரத்திலே பங்குன்ற ஒரு சூழலே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு டாக்கே வந்து இது வரைக்கும் வந்து பேசப்படவே இல்லை. அதிகாரத்தில் பங்குன்றது வந்து சுத்தமாக அதிமுகவிலும் திமுகவிலும் மறுக்கப்பட்டிருந்தது. இந்த ஒரே ஒரு எலெக்ஷனில் தலைவரை முதலமைச்சர் துணை முதலமைச்சர் என்ற ரேங்க் லெவலில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது எங்களுக்கு இது ஒரு டாக்டிக்ஸாக இருக்குமோ, பிஜேபியுடைய ஒரு டாக்டிக்ஸாக இருக்குமோன்னு எங்களுக்கு ஒரு அச்சம் ஏற்படுது. டக்குன்னு இந்த ஆஃபர் வந்து எப்படி ஒரு வாரத்தில் அப்படியே தலைகீழாக மாறுது. அதிகாரத்தில் பங்குன்றதுல போயிட்டு தலைவர் திருமாவுடைய தலைமையிலேயே முதலமைச்சர் ஆகிறதுக்கும் ரெடி, 2 கட்சியும் ஒருங்கிணை போகுதுன்ற மாதிரியான வெளியில் ஒரு டாக் வந்து பேசப்பட்டுச்சு. அப்போது நம்ம யோசிக்கிறோம், இது வந்து ஒருவேளை பிஜேபியுடைய டாக்டிக்ஸாக இருக்குமோ. ஏன்னா எல்லா இடங்கள்லையுமே அவங்க நேர்மையான வழியில் வந்து அரசியலில் வந்து செயல்பட மாட்டாங்க. அப்போ தலைவர் திருமாவை சிறுமப்படுத்தணும், இவர் அதிகாரத்துக்கு ஆசைப்படக்கூடியவர் தான் அப்படின்றத இவர் மேலே இருக்கிற வந்து அதை மக்கள் மத்தியில் நம்ப வைக்கணும் அப்படின்றதுனால கூட ஒரு முயற்சியாக கூட இருக்கலாம் இல்லையா. அதனால் ஒரு பேக் ஸ்டெப்ல இருந்து நாங்கள் இந்த முடிவு எடுத்தோம், வாட்ச் பண்ணுறோம். டிவிகே உடைய செயல்பாடுகள்ல இருந்து நாங்கள் அதிகாரத்தில் பங்கேற்ப மாட்டோமான்றதை அது ஃபியூச்சர் டிசைட் பண்ணும். ஓகே, இப்போ அதிமுகவில் இருக்கக்கூடிய நபர்கள் தாவேக்காக்கு ஆதரவு வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க இப்போ வந்துட்டாங்க, தாவேக்கோட வந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் அந்த தாவேக்காக்கு கூட்டணி அந்த ஆதரவு கொடுத்த அந்த நிலைப்பாட்டிலே இருப்பீங்களா, இல்லை வெளியே வர போறீங்களா? நாங்கள் இருப்போமா வெளியே வருவோமா அப்படின்றத முழுமையாக அங்கே ஒரு விஷயம் நடந்தால் மட்டும்தான் அதை நாங்கள் சொல்ல முடியும். இப்போதைக்கு இப்படி ஒரு முயற்சி நடக்குது. இந்த முயற்சி நடக்கும் பொழுது எங்கள் கட்சியை சார்ந்த ஃப்ரண்ட்லைன் லீடர்ஸ் ஆனால் ரவிக்குமார் அவர்கள் வந்து இதை பார்த்துக்கிட்டு சும்மா இல்லை, அவர் உடனடியாக ஒரு கண்டனம் தெரிவித்தார். இது வந்து ஒரு கட்சியை நீங்கள் வந்து அதிமுகன்ற ஒரு கட்சியை உடைக்கக்கூடிய ஒரு செயல், இது நீங்கள் ஈடுபடாதீங்க, உங்களுக்கு ஒரு நற்பெயரை வந்து கெடுத்துரும் மக்கள் மத்தியில், லீகலாகவும் இது ராங். நீங்கள் வேணால் உங்களுக்கு வேணும்னா அவங்கள வந்து ராஜினாமா பண்ண வச்சுட்டு உங்கள் கட்சியில் சேர்த்துக்கிட்டு இடைத்தேர்தல் நிற்க வச்சு நீங்கள் சேர்த்துக்குங்க, கொடுக்கக்கூடாது, இது வந்து டிவிகேக்கு ஒரு பின்னடைவை கொடுக்கக்கூடியன்னு சொல்லிட்டு எங்கள் தலைவர் அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்கள் வந்து விசிக ஒரு பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. அதுதான் தலைவருடைய கருத்தும் கூட. அப்போது நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஒரு சின்ன சைன் ஏற்படும் பொழுதே அதை கண்டிக்கிறோம். அதுக்கு எங்களுடைய நிலைப்பாடு என்னன்றதை அதில் நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். ஒருவேளை நாளைக்கு டிவிகே வந்து சிவி சண்முகம் வேலுமணி அவர்களுடைய ஆதரவை கோரி அவங்க டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா, அந்த கட்சியை உடைச்சாங்கன்னா, இன்னும் வந்து அதிமுகவை பலவீனப்படுத்தினாங்கன்னா, வேலுமணி வந்து பக்கா வந்து பிஜேபி ஆதரவாளர். நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை சேர்த்துக்காதனால தான் நம்ம 10 இடத்துல தோத்தோம், 10 இடத்துல ஜெயிச்சிருப்போம் பிஜேபி கூட வச்சிருந்தா அப்படின்லாம் பேசினார். அப்போது பிஜேபி ஆதரிக்கக்கூடிய ஒருவரை வந்து கட்சிக்குள்ளே இவங்க ஒரு பெரிய பொசிஷனில் வைக்கிறாங்க, ப்ரோ பிஜேபி ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன முடிவு எடுக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் வந்து டிவிகேக்கு ஆதரவு கொடுப்போமான்றது எங்கள் தலைவர் அப்போ ஒரு முடிவு எடுப்பார். கண்டிப்பாக அவர் ஆதரவை வந்து திரும்ப பெறுவாருன்னு தான் நான் நினைக்கிறேன், எல்லாரும் அப்படி தான் நினைக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுடைய அரசியல் காலன்றது வந்து பிஜேபி எங்கே நாங்கள் காலுன்றக்கூடாது, அந்த நிலைப்பாட்டில் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். நீங்கள் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள், பாஜக விரும்பக்கூடிய வந்து தமிழ்நாட்டுடைய அரசியல் களம் எப்படின்னா திமுக வர்சஸ் அதிமுகவான்னு கேட்டால் கிடையாது, திமுக வர்சஸ் டிவிகேன்னு கேட்டால் அதுவும் கிடையாது, டிவிகே வர்சஸ் பாஜக அப்படின்ற ஒரு அரசியல் சூழலை தமிழ்நாட்டில் உருவாக்கணும். அதுதான் அவங்களுடைய லாங் டேர்ம் பிளான், அதான் ஏம் அவங்களுக்கு. அதை நான் எப்படி சொல்கிறேன்னா, இங்கே வந்து ஒரு ஹிந்துத்துவ அரசியலை வந்து தமிழ்நாட்டில் பேசணும், வலியுறுத்தணும் அப்படின்னா முக்கியமான ரீசன் என்னன்னா, அந்த ஹிந்துத்துவ அரசியலை பேசுவதற்கான ஒரு அரசியல் சூழல் இங்கே ஏற்படுத்தணும். எப்படி ஏற்படுத்த முடியும்? டிவிகே கட்சி வந்து ஒரு கிறிஸ்தவங்களுக்கான கட்சி, ஒரு மைனாரிட்டி மக்களுக்கான ஒரு பேசக்கூடிய ஒரு அரசியல் கட்சின்றதை அவங்க மக்கள் மத்தியில் கொண்டு போயிட்டு போர்ட்ரேட் பண்ணுவாங்க. நீங்கள் இப்போ பாருங்க, வந்து அர்ஜுன் சம்பத் போன்ற ஆட்கள், எச் ராஜா போன்ற ஆட்கள்லாம் இன்னும் கொஞ்ச நாள்ல டிவிகேவை மத அடிப்படையில் விமர்சிக்க ஆரம்பிச்சிருவாங்க. கண்டிப்பாக இது நடக்கும். ஏன்னா அங்கே பாருங்க, ஜோசப் விஜய் ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த ஒருத்தர் சிஎம் ஆயிட்டு இருக்கிறாரு. ஸ்பீக்கர் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரன் அவர் ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர். அவையுடைய நாள்லேயே வந்து பைபிள் உடைய வசனங்களை சொல்லி அவர் வந்து பேசுறாரு. அப்போ இது ஒரு கிறிஸ்தவ மக்களுக்கு, இஸ்லாமிய மக்களுக்கான ஒரு அரசு தான், இந்து மக்களுக்கு எந்த விதமான பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படலை, இந்து மக்களுடைய வந்து நம்பிக்கைகள்லாம் இங்கே புண்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மதவாத அரசியலை தமிழ்நாட்டில் கண்டிப்பா பிஜேபி பேசும். கண்டிப்பா பேசும். ஏன்னா திருப்பரங்குன்ற பிரச்சனையில கூட இப்போ வரப்போகுதுல்ல, நீங்க வேணா பாருங்க, அதை வந்து பிஜேபி கையில் எடுக்கும். அப்படி ஒருவேளை திருப்பரங்குன்ற பிரச்சனையை பிஜேபி கையில் எடுக்கும் பொழுது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இங்க டிவிகே வந்து ஒரு சிறுபான்மை மக்களுக்கான அரசு, பெரும்பான்மை இந்து மக்களுக்கு எதிராக வந்து செயல்படுறாங்க அப்படின்றத மக்கள் மத்தியில் பேசுவாங்க. மதவாத அரசியல தமிழ்நாட்டில் பேசுவதற்கான களத்தை உருவாக்கணும்னா இங்க ஆல்ரெடி ரூலிங் பார்ட்டியா இருக்கிறது ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டுக்கு, ஒரு மைனாரிட்டி பீப்புள்ஸ்க்கான ஆதரவான ஒரு கவர்மெண்ட் தான் அப்படின்றத மக்கள் மத்தியில் அவங்க பேசுவாங்க. இந்து மக்களுடைய பாதுகாப்பை பற்றி நாங்கள் வந்து அந்த இந்துத்துவ அரசியலை இவங்க பேசணும் அப்படின்னா இவங்க இந்த டிவிகேவை வச்சு மையமாக வச்சு தான் இதை மேற்கொள்வாங்க.
இது என்ன ஆகும்னா ஃபியூச்சரில் டிவிகே வெர்சஸ் பிஜேபின்னு களம் மாறிடும். அப்படி மாறிடுச்சுன்னா தமிழ்நாட்டு அரசியல் சூழல் வந்து கிட்டத்தட்ட உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, பீகார் போன்ற மாநிலங்கள் எப்படி இருக்கிறோ அந்த இந்துத்துவ அரசியல் இங்கே வந்து வலிமை பெற ஆரம்பிக்கும். சாதாரண இந்து நம்பிக்கையுடைய மக்கள் கூட இந்த அரசு நம்மளுக்கான அரசு கிடையாது போல, இது வந்து சிறுபான்மையினருக்கான அரசு போல அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அதை ஏற்படுத்துவாங்க. பிஜேபியோட எண்ணமே இதுதான். எதிர்காலத்தில் தமிழ்நாட்டுடைய அரசியல் காலம் எப்படி இருக்கணும்னா 2 திராவிட கட்சியும் நீர்த்து போகணும். இந்த திராவிட அரசியலை பேசக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாக டிவிக்கே இருந்தால் கூட அவ்வளோ வலிமையாக இருக்கக்கூடாது அப்படின்றது தான் அவங்களுடைய நிலைப்பாடு. ஹிந்துத்துவா பாலிடிக்ஸை இங்கே பேசுவதற்கான களத்தை ரெடி பண்ணுறாங்க பிஜேபி. அப்போ இந்த சூழ்நிலையிலிருந்து தான் எங்களுடைய தலைவர் வந்து அதிமுக வலிமையாக இருக்கணும், திமுக வலிமையாக இருக்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலிமையாக இருக்கணும் தான் நாங்கள் பேசணும். ஒரு அரசியல் கட்சி என்னங்க பேசணும்? எங்கள் கட்சி வலிமையாக இருக்கணும் தானே பேசணும். எங்கள் தலைவர் ஏன் திமுக வலிமையாக இருக்கணும், அதிமுக ஏன் வலிமையாக இருக்கணும் அப்படின்னு ஏன் பேசுறாரு? இன்னும் கூடுதலாக அதிமுக மேலே ஏன் கவனம் செலுத்துறாரு? இந்த பைபால் பாலிடிக்ஸை உடைக்கிறதுக்கான நோக்கம் என்னன்னா, டிவிக்கு அங்கே வருவாங்கன்னா டிவிக்கேவை மையமாக வச்சு ஒரு ஹிந்துத்துவ அரசியல் பாஜக பேசும். இது தமிழ்நாட்டு அரசியலுக்கு பெரிய ஆபத்து. இல்லை, அதை விஜய் அவர்கள் விசிக தலைவரை போய் சந்திக்கிறப்பவும் கோரிக்கை வச்சுதான் வந்து சொல்றாரு. விசிக தலைவர் எடப்பாடியும் போய் சந்திங்க அப்படின்னு அப்பயுமே சொன்னதா சொல்றாரு. போய் சந்திச்சாரா? அவர் யாரை போய் சந்திச்சாரு? அவர் சொன்னது எடப்பாடியை. ஆனால் விஜய் போய் சந்திச்சது வேலுமணியை. விஜய் போய் சந்திச்சது சிவி சண்முகம் அவர்களை. சிவி சண்முகமும் வேலுமணியும் யாரோட முரண்பட்டிருக்கிறாங்க? எங்கள் தலைவர் யாரை போய் பாருங்கன்னு சொன்னாரோ அவரோட முரண்பட்டிருக்கிறாங்க. அப்போது ஒரு ஃப்ராக்ஷன் டீமை போயிட்டு விஜய் சந்திக்கிறாருன்னா என்ன ரீசன்? அதிமுகவை பலவீனப்படுத்துகிற முயற்சி தானே இது. விஜய் என்ன சொன்னார்? நான் ஒரு மாற்று அரசியலை கொடுப்பேன்னு சொன்னார். அந்த மாற்றுக்கான டெஃபினேஷனை விஜயே சொல்கிறாரு. யாருக்கான மாற்றுன்னா தீய சக்தி திமுகவுக்கான மாற்றம், ஊழல் சக்தி அதிமுகவான மாற்றுன்னு சொல்கிறாரு. அப்போ ஊழல் சக்தின்னு அதிமுகவை எதன் அடிப்படையில் விஜய் சொன்னார்னா, வேலுமணி மேலே ஸ்மார்ட் சிட்டி ஊழல் இருக்குது. எங்கே ஊழல் இருக்குது? சென்னையிலையும் மதுரையிலையும் ஸ்மார்ட் சிட்டியில் வந்து டெண்டர் முறைகேடு ஊழல் இருக்குது. 98 கோடி ரூபாய் முறைகேடு ஊழல் இருக்குது. சொத்து குவிப்பு வழக்கு இருக்குது. விஜயபாஸ்கர் மேலே குட்கா கேஸ் இருக்குது. காமராஜர் மேலே முன்னாள் அமைச்சர் காமராஜ் அவங்க மேலே சொத்து குவிப்பு வழக்கு இருக்குது. இதெல்லாம் பேஸாக வச்சு தானே விஜய் வந்து ஊழல் சக்தின்னு அதிமுக விமர்சித்தார். இதை பேஸாக வச்சு தானே விமர்சித்தார். அப்போ இதையே அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அந்த நபர்கள், அந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்களையே விஜய் தன்னுடைய கட்சிக்குள்ளே கொண்டு வருவார் எதிர்காலத்தில். இப்போ வரைக்கும் இல்லை, நான் சொல்கிறேன் ஃபியூச்சரில் கொண்டு வருவார்னா அப்போ விஜய் என்ன சக்தி அப்படின்னு கேள்வி எழும்புதில்லை. இதெல்லாம் நாங்கள் வந்து வெளியிலேருந்து வாட்ச் பண்ணணும் அப்படின்றதுனால தான் நாங்கள் இமீடியட்டாக பவர் ஷேரிங்குள்ளே போகலை. அப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய முடிவுன்றது வந்து எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு அப்படின்றதுக்காக டக்குன்னு அதை போயிட்டு அதிகாரத்துக்கு ஆசைப்பட்டு வாங்கிறது கிடையாது. நாங்கள் விசிகா ஒரு அதிகாரம் பெறணும்னு விரும்புவது என்பது ஒரு தனி மனிதனுடைய எம்பவர்மெண்ட் கிடையாது. ஏதோ இப்போ வன்னியரசன் ஒரு அமைச்சர் ஆகிறாருன்னா இப்போ வன்னியரசனுடைய எம்பவர்மெண்ட்டுக்காக அவர் அமைச்சர் ஆகணும்னு நாங்கள் ஆசைப்படலை. அவரும் அப்படி ஆசைப்பட மாட்டார். அப்போது ஒருத்தர் அமைச்சர் ஆகணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம், வன்னியரசன் மாண்புமிகு அமைச்சர் அப்படின்னா அவர் ஒரு சோஷியல் எம்பவர்மெண்ட்டுக்காக தான் அதை ஆசைப்படுறோம். அவருடைய அந்த மினிஸ்ட்ரி போஸ்டிங் என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சி பேசின அரசியலுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கூடுதல் ஒரு கவர்னன்ஸ் பவர், அவ்வளோதான். அப்போ இப்படி நினைக்கக்கூடிய நாங்கள் எங்கள் ஐடியாலஜியை டைல்யூட் பண்ணிக்கிட்டு நாங்கள் போய் என்ன சாதிக்க போகிறோம்? அப்போ நாங்கள் வாட்ச் பண்ணுறோம். நான் விஜய் வந்து இப்படி தான் பண்ணுவார், நாங்கள் முன்முடிவுக்கு வரல. லெட் வெயிட் அண்ட் சி, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இல்லை, இப்போது மக்கள் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, அது அதிக பெருவாரியான வாக்குகளை தாவேக்கா பெற்றிருக்கு. மக்களுடைய முடிவுக்கு எதிராக நம்ம செயல்படக்கூடாது, மக்களுடைய முடிவு நிறைவேற்றப்படணும் அப்படின்றதுக்காக தாவேக்காக்கு ஆதரவு கொடுத்தேன்னு சொல்கிறீங்க. ஆனால் தாவேக்கா மீதும் ஒரு ஐயம் இருக்குது. ஒருவேளை பிஜேபி தான் இயக்குதோ, பிஜேபியில் சேர்ந்துருவாங்களோ ஒரு ஐயம் இருக்குன்னு சொல்கிறீங்க. அந்த ஐயம் இருந்தும் அதில் வந்து ஆதரவு கொடுக்கறதுன்றது ஒரு விமர்சனத்துக்கு இன்னும் தானே உள்ளாக்கப்படுது. இல்லை இந்த இடத்துல வந்து இப்போ அதிமுக வந்து பிஜேபியோட கூட்டணி இல்லாமல் இருந்தால் அவங்களோட சேர்ந்துருவாங்களா? இல்லை, அந்த இக்கட்டான சிச்சுவேஷன்ல அதிமுக இருந்தாலும் ஆதரவு தந்துருவாங்களா? அப்போ யார் அந்த இடத்துல இருந்தாலும் ஜனநாயகத்தை காப்பாற்றணுன்றதுக்காக ஆதரவு கொடுத்துருப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது இல்லையா? அதிமுக நேரடியா பாஜகவோட கூட்டணி வச்ச கட்சி. பாஜக கொண்டு வந்த எல்லா திட்டங்களையும் வந்து அதிமுக கண்மூடித்தனமா ஆதரிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அதிமுக கட்சிக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டா கூட உடனடியாக இவங்க கிளம்பி ஃப்ளைட் பிடிச்சி டெல்லியில் போய் தான் அந்த பிரச்சனையை வந்து சமரசம் பண்ணி தீர்த்துட்டு வந்தாங்க. இதெல்லாம் நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்குறோம். ஆனால் விஜய் மேலே இப்படி எந்த குற்றச்சாட்டும் கிடையாது. ஆனால் விஜய் மேலே ஒரு சந்தேக பார்வை இருக்குது. ஏன்னா அது எதனால் வருதுன்னா, விஜய் வந்து பாஜகவை கடுமையாக விமர்சிக்க மாட்டேன்றாரு, ஒரு அமைதியான அரசியலை மேற்கொள்கிறாருன்னு சொல்கிறோம். நீங்கள் வரலாறுல விஜய் ஃபாலோ பண்ண இந்த ஸ்ட்ராட்டஜியை எந்த ரெவல்யூஷன் லீடரும் ஃபாலோ பண்ணது கிடையாது. ஒரு அநீதியை பார்த்து நீ அமைதியாக இருக்கிறன்னா அந்த அநீதியிலையும் உனக்கு பங்கு இருக்குதுன்றது தான் வந்து தோழர் சேக்குவராலன் அவர்கள் சொன்னது. அப்போ விஜய் வந்து அமைதியாக இருக்கிறார் அப்படின்னா அது ஒரு ஸ்ட்ராட்டஜின்றாங்க சில பேர். அவர் மௌனமாக இருக்கிறதுன்றதே ஒரு ஸ்ட்ராட்டஜிங்க, உங்களுக்கு தெரியாதுன்றாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியை
கிட்டத்தட்ட 2026 வருஷத்துல நம்ம இருக்கிறோம். 2000 வருஷம் காலகட்டத்தில் எத்தனையோ ரெவல்யூஷன் லீடர்ஸ் வந்து போயிருக்கிறாங்க உலகத்துல. யாராவது ஒரு ரெவல்யூஷன் லீடர் அநீதியை பார்த்துக்கிட்டு அமைதியா இருப்பது தான் ஸ்ட்ராட்டஜின்னு இருந்தவங்களை நீங்க சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். அப்போ இந்த பிஜேபியை பார்த்து விஜய் அமைதியா இருப்பது என்பது எங்களுக்கு வந்து அவர் மேல ஒரு ஐயப்பாடு இருக்கு. இவரை வந்து பிஜேபி தான் இயக்குதோ அப்படின்ற ஒரு சந்தேக பார்வை இருக்கு. ஏடிஎம்கே அப்படி கிடையாது. இட்ஸ் ப்ரூவன். அவங்க பிஜேபியோட போய் கூட்டணி வச்சது, பிஜேபி எல்லா தளங்களையும் ஆதரிச்சது. டெல்லியில வந்து டெல்லி மாநிலத்துடைய அதிகாரத்தை படிக்கக்கூடிய மசோதாவுக்கு அண்ணா பேர்ல கட்சி வச்சுட்டு இருக்கிற அதிமுக போய் ஆதரவு கொடுத்தாங்க. அப்போ பல விஷயங்கள் இவங்க ஆதரவு கொடுத்ததுனால தான் தமிழ்நாட்டுக்குள்ளவே வந்தது. அப்போ நாங்க வந்து ஏடிஎம்கேவையும் டிவிகேவையும் ஒரே அளவுக்குள்ள நாங்க பார்க்கல. அவங்க ஃபுல் ஃபிளெஜ்டா வெளிப்படையா டிரான்ஸ்பரண்டா பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இவங்கள பிஜேபி தான் வந்து பின்னால இருந்து மோடஸ் ஆப்பரண்டியா இருந்து இயக்குதோ அப்படின்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்கு. அப்போ அந்த சந்தேகம் இருக்கும் வரை நாங்க பவர் ஷேரிங்ல போக மாட்டோம். ஒருவேளை அந்த சந்தேகம் விஜய் அவர்கள் செயல்பாடுகள் மூலமா நீக்கிட்டாருன்னா அது தலைவர் முடிவெடுப்பார். அதை நம்ம சொல்ல முடியாது. அப்போ விஜய் மேல இருக்கிற எங்களுக்கு டவுட் இதுதான், வேற எதுவும் கிடையாது. ஓகே சார், நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். நீங்களும் நிறைய பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. நன்றிம்மா. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் உச்ச குரு பெயர்ச்சி உங்களுக்கு யோகத்தையும் லாபத்தையும் அள்ளித்தர, குரு பார்வையால் ஜாதக தோஷங்கள் நீங்கி சந்தோஷம் பெருக, சுபகாரிய தடைகள் அனைத்தும் விலகி சுபிட்சம் நிறைந்திட உங்களுக்காகவே உங்கள் பெயரிலேயே சங்கல்பம் செய்யப்படுகிறது. குமுதம் பக்தி ஸ்பெஷல் நடத்தும் அதிவிசேஷமான தனி சிறப்புடைய குரு பெயர்ச்சி மகா யாகம். குரு அருளால் திருவருள் பெற்றிட உடனே முன்பதிவு செய்யுங்கள். 9840909525 அல்லது 8925800556. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. DIARC ranked number 17 in India by IIRF.